திரு எஸ்.ஜி. சூர்யா, இங்க பதற்றம் என்ற சொல்லே என்னுடைய அகராதியில கிடையாது அப்படின்னு பிரதமர் மோடி பேசியிருக்கிறார். ஒரு 5ஆம் கட்ட தேர்தலுக்கான ஒரு பரப்புரை வழக்கம் போல அந்த பரபரப்போடு தொடங்கிவிட்டது அப்படின்னாலும் நான் பதற்றத்தோட இல்ல, அது என் அகராதியிலே அப்படியான ஒரு சொல் இல்ல அப்படின்னு சொல்றது யாருக்கான அரசியல் செய்தி, அல்லது அப்படியான ஒரு கட்டாயம் பிரதமருக்கு ஏன் ஏற்பட்டது? என்ன அர்த்தம்னா 170 இடங்களுக்கு மேலே தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்து விட்டது. அதில் ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணி 272 இடங்களை தாண்டி விட்டது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இப்போ நீங்கள் வைத்திருக்கக்கூடிய 272 இடங்களை தாண்டி விட்டதுன்னா எங்கள் கூட்டணியாக ஏற்கனவே நடந்த தொகுதிகளிலே நாங்கள் பாதி இடங்களை தாண்டி விட்டோம். அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து ஆட்சி அமைக்க உரிமை கோருகிற அளவுக்கு மெஜாரிட்டி வந்துருச்சு. அந்த தைரியத்தில் கூட சொல்லியிருக்கலாம் அவர். ஏன்னா அவங்களுக்குன்னு இன்புட்ஸ்லாம் வரும், நம்மளுக்குன்னு வரும், எல்லாருக்கும் வரும். இப்போ நீங்கள் வைத்திருக்கக்கூடிய கேள்வி எது எச்சரிக்கை எது நம்பிக்கைன்னு கேட்கணும். இப்போ அமித்ஷா அவர்கள் சொல்வதற்கான காரணம் என்னவென்றால், அதாவது அடுத்த 5 ஆண்டுகள் ஒரு கூட்டணி இல்லாமல் ஒரு சிங்கிள் மெஜாரிட்டினா ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும் அப்படின்ற காரணத்தினால நேச்சுரலாக பங்குச்சந்தை வந்து உயரும். உதாரணமாக 2009 காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வந்தபோது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11% உயர்ந்துச்சுன்னு நினைக்கிறேன், கரெக்டா எனக்கு தெரியல. அப்ப வந்து மீண்டும் நிலையான ஒரு 5 ஆண்டுகள் இந்த ஆட்சி தொடரும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சுன்னா கண்டிப்பா பங்குச்சந்தை வந்து உயரும். அதுவே வந்து இவங்க சொல்ற மாதிரி இந்த இண்டி கூட்டணியில 10-20 கட்சிகள் சேர்ந்து ஆட்சி செஞ்சாங்கன்னா பங்குச்சந்தை வந்து குறையதான் செய்யும், உயராது. ஏன்னா ஸ்டெபிலிட்டி இருக்காது, இந்த அரசாங்கம் எப்போ வேணாலும் கவுந்துடலாம், யார் வேணாலும் பிடிச்சு எடுத்துடலாம் அப்படின்ற ஒரு காரணத்தினால அது மார்க்கெட்டோட ரியாக்ஷன். அது இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை, யார் ஸ்டேபிளா வந்தாலும் அதனுடைய ரியாக்ஷன் இருக்கும். அது ஒரு பொதுப்படையா அமித்ஷா அவர்கள் சொன்ன ஒரு கருத்து. இப்ப நீங்க யார வேணா கூப்பிட்டுக்கலாம், பிடிச்சு இழுத்துக்கலாம் அப்படிங்கிறது வந்து இந்த 10 ஆண்டுகள் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலையா? ஏன்னா சிங்கிள் மெஜாரிட்டியா இருந்ததுனால பிரச்சனை இல்லை. இப்ப காங்கிரஸ் கட்சிக்கு அதிகபட்சம் 50-60 இடங்கள் மாநிலங்கள்ல எந்த மாநிலத்திலும் நடக்கலையா? இல்ல, நான் சொல்றது பங்குச்சந்தை வந்து உங்களுக்கு மத்திய அரசு அதை பற்றிதான் மெயினா இருக்கும். மாநில அரசுகள்னா குறிப்பிட்ட சில பங்குகள், அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், அங்க இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் அதை பேஸ் பண்ணி நடக்கும். அதனால அப்போ இது தைரியமா சொல்றாருன்னு எடுத்துக்கலாம். உள்துறை அமைச்சர் மீண்டும் நிச்சயமாக நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கிறதா மீண்டும் மக்களுக்கு சொல்வது எதற்காகனா, பங்குகள் வந்து இன்னும் அதிகமான நிலைக்கு போகும், சென்செக்ஸ் போகும், 50 போகும் அப்படின்னு சொல்றது. இப்போ இல்ல, இப்ப இந்த 4 கட்ட தேர்தல்கள்ல கிடைச்ச நீங்க சொல்ற அந்த நம்பர் அப்படிங்கிறது மெஜாரிட்டிக்கு வந்துட்டோம். இனிமே அடுத்து 3 கட்ட தேர்தல்ல கிடைக்கிறது எங்களுக்கான போனஸ். அது 400ன்னு நாங்க வச்சிருக்கிற அந்த டார்கெட்டை நோக்கி போறதுக்கு வேணா தேவைப்படும்ங்கற முக்கியமான ஒரு கருத்து என்னவென்றால், இப்போ 2019 தேர்தலில் 303 இடங்கள்ல வந்து பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றது. அதில் 224 இடங்கள் 50% ஓட்ஸுக்கு மேலே வாங்கினது. அதாவது ஒரு தொகுதியில் வாக்குகள் பதிவாகுதுன்னா 224 தொகுதிகளில் 50%க்கும் மேலே அந்த தொகுதியில் வாக்கு வாங்கி ஜெயிச்சிருக்கோம். அதில் குறிப்பாக காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக 165 இடங்களில் 50% வாக்குகளுக்கு மேலே வாங்கியிருக்கோம். அதனால அந்த தொகுதி இன்னைக்கும் இருக்கா? மாறதுக்கான வாய்ப்பே கிடையாது. கூட்டணின்னு ஒரு கூட்டணி எதிரில் இருக்கு, அந்த மூன்றாவது அணிங்கிற ஒரு அணி இல்ல. தொடர்ச்சியா முதல் 2 கட்டங்கள்ல பேசாத பிரதமரோ அல்லது அமித்ஷா அவர்களோ 3ஆம் கட்ட தேர்தலையும் 4ஆம் கட்ட பரப்புரைகளிலும் தொடர்ச்சியா மோடிக்கு நிகராக இந்தியா கூட்டணியில் முகம் அப்படின்னு ராகுலை முன்னிறுத்தி பேசக்கூடிய அளவுக்கு சினாரியோ மாறிடு இல்லையா? அவர்கள் கூட்டணியிலே யாருமே இன்னைக்கு வரைக்கும் ராகுல் காந்தி அவர்களே பிரதமர் வேட்பாளர் என்றோ முக்கிய தலைவர் என்றோ பேசவில்லை. அதே மாதிரி இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து திராவிட மாடல் ஆட்சி நிறைய வளர்ச்சிகள் கொண்டு வந்திருக்கார் அப்படின்னு நம்ம வந்து பல கூட்டணி தலைவர்கள் எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் அவரை வேறு எந்த மாநிலத்தையும் அந்த கூட்டணியில் வந்து அழைச்சி பிரச்சாரம் செய்வதற்கோ அந்த மாதிரிலாம் நம்ம எதுவும் பார்க்கல. இது வரைக்கும் இனிமே போவாங்களான்னு தெரியல. இப்போ வரைக்கும் அவங்க போகலை. ஸோ அதனால அந்த நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கூட்டணி இல்லைன்ற விஷயங்கள், அதாவது 2009, 14, 19 இப்போ இருக்கிற கூட்டணி, அந்த UPA 1, 2, அதுக்கப்புறம் இந்த UPA கூட்டணி, இண்டி கூட்டணி ஒரு வித்தியாசமும் கிடையாது. எப்போ இது வந்து வித்தியாசம் ஏற்படுத்தி இருக்கும்னா, ஒருவேளை கேரளாவில் வந்து அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒன்றா போட்டி போட்டிருந்து, பெங்காலில் ஒன்றா போட்டிருந்து, உதாரணமாக காஷ்மீர் உதாரணம் எடுத்துக்கலாம். நம்ம காஷ்மீரில் அந்த காஷ்மீர் பள்ளத்தாக்குன்னு சொல்லக்கூடிய இடத்துல 3 லோக்சபா தொகுதி. காஷ்மீர்ல பாஜக எத்தனை இடத்துல? அதான் சொல்றேன், நானே சொல்லிடுறேன் நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி. இப்ப அந்த 3 தொகுதிகள்ல 3 தொகுதி இருக்கு, பாராமுல்லா, ஸ்ரீநகர், அப்புறமா இன்னொரு அதுல எங்க பிஜேபி போட்டி போடல. ஆனா நாங்க வந்து வேற ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுக்கிறோம், அப்னா பார்ட்டி அப்படின்ற ஒரு கட்சி போட்டி போடுறாங்க, அவங்களுக்கு நாங்க ஸ்ட்ராட்டஜிக்கு ஆதரவு கொடுக்கணும். அப்ப யாரு அவங்க? என்னுடைய கேள்வி என்னவென்றால், இப்போ மெஹபூபா முஃப்தி அவர்கள் கட்சியும் இண்டி கூட்டணியில இருக்கு,
ஃபரூக் அப்துல்லா அவர்கள் கட்சியும் இண்டி கூட்டணியில இருக்கு, காங்கிரஸும் அங்க இருக்கு. சரி. ஆனா இவர்கள் அனைவரும் மாற்றி மாற்றி போட்டி போட்டுக்கொண்டு சரி, அப்ப அது அவங்க கூட்டணியில இருக்கிற கட்சிக்கு அவங்க வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. கன்னியாகுமரியில் போட்டியிடுகிற பாரதிய ஜனதா கட்சி ஏன் காஷ்மீர்ல போட்டியிடல? நாங்க தான் 370 வாங்கி கொடுத்திருக்கிறோம். இன்னைக்கு காஷ்மீர் ரொம்ப சுதந்திரமா இருக்குது, எல்லாரும் சுற்றுலாவுக்கு போலாம், நிலம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல் இருக்கும்போது ஏன் போட்டியிடல? இப்போ எங்களுக்கு வந்து எதிரோட்டுகள் பிரியாம நாங்க ஜெயிக்கணுன்றதுக்காக அங்க யாரு உகந்த கட்சியோ அவர்களோட மறைமுக கூட்டணி, நேரடி கூட்டணி எல்லாம் வைத்து அந்த ஸ்ட்ராட்டஜி காங்கிரஸுக்கு பொருந்தாதா? அவங்க கூட்டணி அந்த ஸ்ட்ராட்டஜி கேரளாவுக்கோ மேற்கு வங்கத்துக்கோ பொருந்தாதா? ஒரே கூட்டணியில இருந்துட்டு எதிர்த்து போட்டி போட்டு கூட்டணி இருக்கு, பலமா இருக்குன்னு சொன்னா அப்போ தெலுங்கு தேசம் கட்சி செய்யக்கூடிய எல்லா நடவடிக்கைகளும் பாஜகவுக்கு ஏற்பு டிஃபரன்சஸ் இருக்கு. ஆனா அங்க ஒண்ணுமே டிடிபிக்கு எதிரா பிஜேபி இந்தியா கூட்டணியில டிஃபரன்ஸ் இருந்தாதான் அது டிஃபரன்ஸ், எங்க கூட்டணியில அது டிஃபரன்ஸ் இல்லன்னு சொல்றீங்க. எனக்கு புரியவே இல்ல. போட்டி போடுறது ஒண்ணு, கருத்து மாற்றம் விட்டு கொடுக்கறாங்க. இப்போ நீங்க எப்படி காஷ்மீர்ல நாங்க அங்க இருக்கக்கூடிய கட்சி ஆப்னா கட்சி போட்டிடுறேன்னு சொல்றீங்களோ அந்த மாதிரி அவங்க சொல்றாங்க. இண்டி கூட்டணின்னு சொல்றீங்க, ஒருத்தருக்கு அகைன்ஸ்டா ஒருத்தர் ஒரே மாநிலத்தை போட்டி போடுறீங்க. இது என்ன கூட்டணின்னு கேட்டா அதற்கு வந்து இது பதில் கிடையாது. இப்போ நீங்க நான் சொல்றது போன தேர்தல்ல யூபிஏ கூட்டணின்னு இருந்ததுல எவ்வளவு கட்சிகள் இருக்கோ அதே கூட்டணி தான் இப்பவும் இருக்காங்க. ஒன்றும் பெருசா வித்தியாசம் கிடையாது. என்னமோ எல்லா மாநிலத்திலும் பிஜேபிக்கு எதிராக பொது வேட்பாளர் போட்ட மாதிரியும் எல்லா மாநிலத்திலும் பொது வேட்பாளர் ராகுல் காந்தி அவர்களே எடுத்துக்கலாம். அவர் வந்து நீங்க பிரதமரா அறிவிக்கலனாலும் பிரதமர் முகம் முக்கியமான முகம்னா அவருக்கு எதிர்த்து கூட உங்களால கன்சென்சஸா ஒரு கேண்டிடேட் யாரையும் போடாம தனிப்பெரும்பான்மையா அவரை நிக்க வைக்கிறதுக்கு முடியல. எதிர்த்து கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க போட்டி போடுறாங்க. ஆகையால் இந்த கூட்டணியை வைத்துக்கொண்டு நீங்கள் பிஜேபியை ஜெயிப்போம் என்று சொல்வது மிகவும் நகைப்புக்குரியதாக இருக்கு. இரண்டாவது, கார்கே அவர்கள் சொல்றாரு இந்த மாதிரி தேர்தலே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு. இது 14ல சொன்னாங்க, 19ல சொன்னாங்க, இப்பவும் சொல்றாங்க. இப்பவும் 14ல சொல்லல, 19 சொன்னாங்க. எப்பயுமே சொல்றது அவங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்தா இது போயிடும், அது போயிடும், ரிசர்வேஷன் போயிடும். இதெல்லாம் அவர்கள் தொடர்ந்து வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டுகள். அது மக்கள் கிட்ட எடுபடலன்றது கடந்த தேர்தல்களில் பார்த்தோம். நம்ம மீண்டும் நினைவூட்ட வேண்டியது, நீங்க சரியா நினைவூட்டின மாதிரி எமர்ஜென்சி யாரு கொண்டு வந்தாங்க? ஆர்டிகிள் 356 90 முறை இந்த நாட்டில் கொண்டு வந்து மாநில அரசுகளை தொடர்ந்து கலைத்தது யார்? அதனால எவ்வளவு தடவை சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஆர்டிகிள் நீங்க சொல்லுங்க. இப்ப மோடி அவர்கள் 10 வருஷம் இருந்தார் இல்லையா? எவ்வளவு தடவை ஆர்டிகிள் 356 கொண்டாரு? ஒரு எக்ஸாம்பிள் காமிங்க. பாஜக பிரதமர் மோடியோட சுருக்கி தான் பாப்பீங்க. வாஜ்பாய் அவர்கள் ஆட்சியில சொல்லுங்க எவ்வளவு தூரம் கலைச்சோனாங்க? இவங்க கலைச்ச மாதிரி எங்களுக்கு பிடிக்கலன்னா கலைப்போமா? சீஃப் மினிஸ்டர் ஏர்போர்ட்டுக்கு வரலன்னா கலைப்போமா? அதனால ஜனநாயக மாண்புகளையும் கான்ஸ்டிடியூஷனும் எவ்வளோ வந்து டிட்டோரியேட் பண்ண முடியுமோ அதை செய்த காங்கிரஸ் கட்சி எங்களை பார்த்து நீங்கள் வந்து கான்ஸ்டிடியூஷனை மீறிடுவீங்க, எலெக்ஷன் வைக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்றது நகைப்புக்குரியதாக இருக்கு. முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன்.